ஏய் பசுபதி, ஆண்டவன் போடுற கணக்கு கூட தப்பாலாம், ஆனா இந்த விவேக் போடுற கணக்கு என்னைக்குமே தப்பாதுடா. கடன் பட்டா நெஞ்சம்போன் கலங்கினான் அந்த சொல்ற மாதிரி அந்த காமாட்சி என் கன்னத்தில் அறிஞ்ச போது அன்னைக்கே நான் கண் கலங்கிட்டேன்டா. அது அன்னைக்கு இலங்கை வேந்தன் சீதையை சரி பிடிச்ச சந்தோஷத்தை விட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குண்டா. நீங்க சந்தோஷமா தான் இருக்கிறீங்க, ஆனா நான் புரியுது பசுபதி புரியுது. அடுத்த வேலையே உன்னை நான் சந்தோஷப்படுத்துறதா. என் வீட்டில் எச்ச பிளேட்டில் சாப்பிடக்கூட தகுதி இல்லாத அந்த கண்ணை என் வீட்டு ஏசி ரூமில் படுக்க ஆசைப்பட்டுட்டான். நான் அவனுக்கு மச்சானா, அவன் எனக்கு மாமனா. நான் அவனுக்கு 7 சனியில் வந்த யமங்கிறதுல கூடி சீக்கிரமே நிரூபிக்க போகிறேன். என் தங்கச்சி முளை கட்டின தாலியை அறுத்து போட்டுட்டு என் தங்கச்சி காலத்தில் நான் தாலி கட்ட வைக்கிறேன் பசுபதி. அதுதான் எப்பன்னு கேக்குறேன். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது பசுபதி. இன்னைக்கே இப்பவே அந்த விஷயத்தை செய்யறான். முதல்ல கண்ணனை போட்டு தள்ளிட்டு கலைய கொலை பண்ண மாதிரி அவன் பழிய கதிர மேல போட்டு தள்ளுறான். அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்துல உனக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் தான். நீ என்ன சொல்ற? ஏய், கலை யாரா கொலை பண்ணீங்க? மறைக்காம மரியாதையா உண்மையை சொல்லுங்கடா. அதுதான் ஊரே சொல்லுது. கண்ணன் தான் பண்ணானு இங்க வந்து கேக்குறேன். ஏய், ஊர் வேணா ஏமாந்து சொல்லலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. ஒழுங்கு மரியாதையா மறைக்காம உண்மையை சொல்லுங்கடா. டேய், நீங்க 2 பேரும் தானே அந்த இடத்துல இருந்திருக்கிறீங்க. அதுக்குண்டான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது. மறைக்காம உண்மையை சொல்லுங்கடா. ஏய், என்னடா ஆதாரம் இருக்கு? எங்களை மிரட்டிட்டு இருக்கிற. என்னடா ஆதாரம் இருக்குது? அதை கொஞ்சம் காட்டுற பார்க்கலாம். டேய், இது நான் கலை வேலைக்கு போறப்போ புதுசா வாங்கி கொடுத்த செல்போன். நீங்க அவளை கத்தியில குத்துனதுக்கு அப்புறம் இதை செல் எடுத்து அவ ரெக்கார்டு போட்டிருக்கிறா. கேக்குறீங்களா? எங்க விவேக் பசுபதி. கலை, என்னாச்சு கலை? போதும் போதும் போதும், போய் பேசும். என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ எத்தனை வருஷம் வாழ்ந்துட போற? கொலவரி அடங்கிடுச்சுல்ல. இனிமேலாவது அப்பாவையும் அம்மாவையும் வாழ விடு. நான் செத்த பின்னாடி என் துக்க செய்தி கேட்டு என் வீட்டு வாசப்படியை கூட நீ மிதிக்க கூடாது. எனக்கு கோடி துணி கொண்டு வரக்கூட உன் வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு முச்சந்தில போட்டு நெருப்பு வச்சு எரிச்சிடு. நான் செத்த பின்னாடி உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. பட்டா என் கட்டவே அது. நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்த பொண்ணுக்கோ அண்ணனை மட்டும் பிறந்துடாத ப்ளீஸ். எங்க அம்மா அப்பாவை விட்டுரு. கலை, எனக்கு எதுவுமே தெரியாது கலை. எனக்கு மட்டும் ஏகலை எல்லாம் கெட்டதாகவே நடக்குது. இந்த அண்ணன் அப்பாவி கலை, அப்பாவி. உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் கொடூரக்காரன் இல்லை கலை. உன் அண்ணன் நல்லவன் கலை, உன் அண்ணன் நல்லவன். டேய், இந்த செல்லுல உங்க 2 பேர் பேரையும் தாண்டா பதிவு பண்ணியிருக்கிறா. அப்ப கண்ணா அங்க வரவும் அவளால பேச முடியாம செத்து போயிட்டாடா. டேய், சொல்லுங்க, கலை எதுக்காக கொலை பண்ணீங்க? விவேக், கலை செத்து போயிட்டாடா. இனிமேல் என்னால தனியா வாழ முடியாது. அதனால கண்ணனை கொன்னுட்டு விமலாவை எனக்கு கட்டி கொடுக்கிற மாதிரி இருந்தா சொல்லு.
இந்த கொலை பூரா என் தம்பி பசுபதி தான் பண்ணான்னு அவனை மாட்டி விட்டுட்டு உன்னை தப்பிக்க வைக்கிறேன். சரி பவித்ரா, என் தங்கச்சி விமலாவை உனக்கு நான் கட்டி கொடுக்குறேன். ஆனா நீ உன் தம்பி காட்டி கொடுத்துறியா? அட பாவி, காதிர குத்துனதுல இருந்து களைய கொன்ன வரைக்கும் நீ சொல்லிதான் நான் செஞ்சேன். இப்ப என்னையே காட்டி கொடுக்குறியா? ஒரு உன் தங்கச்சி ஒரு கூலிக்காரனை காட்டிக்கிட்டானு அவன் குடும்பத்தையே நாசம் பண்ண சொன்னதே நீ தான்டா. நீ மட்டும் என்ன பெரிய யோகியமாய் பேசிட்டு இருக்கிற? கூட பிறந்த அண்டை மொண்டாட்டி எதுக்கு கொன்ன? அடுத்த மொண்டாட்டி அடைங்கிற நப்பாசி தான் இதெல்லாம் செஞ்ச. அப்போ கண்ணனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆமாண்ணா, கண்ணன் ஒரு அப்பாவினா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். அப்ப முதல்ல உன்னை தாண்டா வெட்டணும். சொல்ற உன் தம்பினா? டேய், இவன் தான் 3வது மனுஷன். கலை உனக்கு அண்ணிடா, அவளையே கொன்னுட்ட. இனி நீ எப்படிடா எனக்கு தம்பியாவ? உன்ன மாதிரி ஒரு தம்பி எனக்கு சரி பவித்ரா, நீ கேட்டபடியே என் தங்கச்சி மூலம் அவனை கட்டி கொடுக்குறேன். இப்ப வா, கண்ணனை போட்டு தள்ளிட்டு வந்துடலாம். டேய், உங்க வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கத்தாண்டா நானும் உங்களை மாதிரியே வில்ல வசனம் பேசினேன். நீங்களும் அதை உண்மையை நம்பி உண்மையை பூரா கக்கிட்டீங்க. டேய், ஊருக்கு வேணா கலை செத்து போயிருக்கலாம்டா, ஆனா என் உள்ளமெல்லாம் உலா வந்துட்டு இருக்கிற தேவதைடாவ. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கலை தாண்டா எனக்கு மனைவி. அதனால நீயும் அவ போன இடத்துக்கு போய் சேர்ற. தூக்கமயக்கத்திலே வா, எப்ப பாரு. அப்போ என்ன டைம் ஆயிடுச்சு இல்லை? அஞ்சல சீக்கிரம் கழுத்தை காட்டு, தாலி கட்டி போடலாம். அந்த பரதேசி நாய் வந்து பணம் பணனே தொல்லை பண்ணுவான். ஏ மேன், நீ எதுக்கு பயப்படுற? நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட், ஓகேவா? ஆக போற. நான் உனக்கு வைஃபா ஆக போறேன். நீ எவனுக்கு பயப்பட தேவையில்ல, ஓகே? நாம மனசு ஒத்து போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம், சரியா? நீ தாலி கட்டி நான் பாத்துக்கிறேன். அந்த மசரு தான் நடக்காது. முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் 10,000 கொடுத்துட்டு அப்புறமா அவனுக்கு தாலி கட்ட சொல்லு. ஏய் மேன், உனக்கு எதுக்கு அந்த மேன் பணம் கொடுக்கணும்? எங்க அப்பா அத்தான் என்ன பெத்து போடுச்சு, நான் அந்த ஆளை லைக் பண்ணுச்சு, அதனால கல்யாணம் பண்ணிக்குது. உனக்கு எதுக்கு மேன் துட்டு தரணும்? அப்படி கேளியா ராசாத்தி? அப்படிதான் கேட்கறேன். உன்னை காதலிச்சு அவனுக்கு விட்டு தரல, அதுக்கு தான் நஷ்டீடு. ஏன் மேன், நான் தெரியாம தான் கேட்குறேன். காதலிச்சேன்னு சொல்றியே, நீ உண்மையா காதலிச்சிருந்தா என்னை விட்டு கொடுத்துருப்பியா? அப்படி போட அருவாள போடுறேன். போடலாம். ஏ மேன், சரி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ, சரியா? இப்போ ஆஃப்டர் ஆல் ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த ஆளுக்கு என்ன விட்டு கொடுத்துட்டேன், இது உனக்கே நியாயமா? என்ன பண்றது? செம்பிளி குட்டி வாங்கி விட பொழைச்சிக்கலாம். இதுவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தன் வந்து 1,00,000 ரூபா தரேன்னு சொன்னா என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இங்க பாரு, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், ஆனா மனசு வராது. இந்த என்னடா உன் பேரு? ஆறுமுகம். ஆறுமுகம் என் மேல உசிரியே வச்சிருக்கான். அதனால நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். மாமா, அதெல்லாம் முடியாது. ஐ லவ் யூ டி. அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், அஞ்சல அவன் பாரு நீ மிரட்டுறான். நீயே கோல்பற நார்க்கல. அதான் பயமே இல்ல. ஃபாரின்ல இருந்து வந்து இழிச்சு வச்சு வந்திருப்பேன் நினைச்சா, நான்லாம் கராத்தல பிளாக் பெல்ட்டா. அட சத்தா போட்டு மாடு தள்ளிடுவாளாட்டு இருக்குது. ஆத்தாண்டா. சரி, பேசாம மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணி வேண்டியதான். கையால உன் பொண்ணான கையை எடுத்துட்டு வாப்போ, மாலை தூக்கிட்டு தண்ணிக்கா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆயிருங்க வரேன் இல்லையா? டேய் பத்தியா, இந்த வேலைத்தனம் தான் வச்சு கூட நல்லா சரி போ, சொல்றேன் போடு. சொல்லு, நீ சொல்லு. சொல்றேன் போடு. இந்த தங்க போனா பல்லு விளக்காத நாய, நாங்க நீ சாப்ப விட்டா கேட்கவா போகுது. சரி நீ கிளம்பு, போய் ஆட்டோ விட்டு கிளம்பு. நீ போய் என்ன பண்ண போற? வேலை தான் என்ன வேலை கண்ணு?
கண்ணு கட்டணம் கட்ட போறோம். ஏன் கண்ணு தலை கீழே குமிஞ்சுக்கிட்ட? நான் எங்கடி தலையை குனிஞ்சேன், நீ தான் குனிஞ்சுக்கிட்டே இருக்கிற. நான் கும்மி என்ன பண்ற? நீ கும்மி பார்க்கலாம். குமியிறேன். சரி மாமா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எங்க போறோம்? ஆமா, இப்படி பேசிட்டே இருந்தா எப்ப ஜூனியர் ஆரிச்சாமி உருவாக்குவது? வா வா போய் மன்மத லீலி ஆரம்பிக்கலாம். ஜூனியர் ஆரிச்சாமி நீ உருவாக்குனீன்னா உனக்கு மர்டர் தான். அடுத்த ஆரிச்சாமி வந்ததுன்னா அடுத்த நாடகத்துக்கு ஆள் வேணும். வா போலாம். வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அடி வாட்டி 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 ஹாட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. பொண்டாட்டே அடி நீ தானே என் ஸ்வீட்டே, ஐ லவ் யூ டில் யுவர் பார்ட்டி, தேவையில்லவ பாட்டி. பொண்டாட்டே அடி நீ தானே என் ஸ்வீட்டே, ஐ லவ் யூ டில் யுவர் பார்ட்டி, தேவையில்லவ பாட்டி. நல்ல கணவன் நான் இருப்பேன், ஒரு உத்தமன் நான் நடப்பேன், உன் தொல்லையெல்லாம் பொறுப்பேன், உன் கஷ்டத்தை நான் குறைப்பேன், உன் கண் கலங்க விட மாட்டேன். வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அடி வாட்டி 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 ஹாட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. பொண்டாட்டே 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 காஃபி கொடுத்து காலையில் நானே உன்னை எழுப்பி விடுவேன், சமைக்க தெரியலன்னா நானே சமையல் செஞ்சு உனக்கு ஊட்டி விடுவேன். உன்னை நான் என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டேன், என்ன நீ சந்தேகப்படும் மாதிரி நடக்க மாட்டேன். உன் உயிரா நான் இருப்பேன், என் உயிரா உன்னை நினைப்பேன், என் நெஞ்சில உன்னை சுமப்பேன், உன்னை டெய்லி நான் ரசிப்பேன், உன் நிழல போல நான் இருப்பேன். வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அடி வாட்டி அடி வாட்டி என் ஹாட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டிட்டு. என் பொண்டாட்டி 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 பொண்டாட்டி, வேணாம் வப்பாட்டி 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 வப்பாட்டி. பொண்டாட்டே பொண்டாட்டே பொண்டாட்டே. உனக்கு முன்னாடி சத்தியமா என் உசுறு என்ன விடாது, ஏன்னா நான் போயிட்டா உன்னை யாரும் விதவையா பார்க்க கூடாது. என்ன விட்டா உன்னை எவண்டி பார்த்துப்பா, நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி பொய்யா நடிப்பான். ஒரு தகப்ப போல இருப்பேன், ஒரு தாய போலவும் இருப்பேன், உன் நண்பன் போல நடப்பேன், அந்த கடவுள் போல காப்பேன், உன் குழந்தையாவும் நான் பொறப்பேன். வடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அடி வாட்டி அடி வாட்டி என் ஹாட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. டிட்டி என் பொண்டாட்டே பொண்டாட்டே, I love you till you're a party. என் பொண்டாட்டே பொண்டாட்டே, எனக்கு தேவையில்லை வப்பாட்டே வப்பாட்டே. I love you. என்னங்க வந்துட்டீங்களா?
வாங்க வாங்க. எங்க போன ஆளை காணுமேன்னு எவ்வளோ துடியா துடிச்சு போயிட்டு தெரியுமா? என்னங்க பையன் வீட்டுக்கு போனீங்களே, பையன் என்ன சொன்னா? வரேன் நானா? என்னங்க? ஓஹோ, பையன் வந்து நீங்க முன்னாடி போங்கப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. நான் ஆப்பிள், திராட்சை, சாத்துக்குடி, ஹார்லிக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு பின்னாடி வரேன்னு சொன்னானா? சரிங்க, என் பையன் சொன்னாலும் சொல்லியிருப்பான், எனக்கு தெரியுங்க. என் மேலே என் பையனுக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? ஆமாம், நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு? போகும்போது நல்லா தானே போனீங்க, இப்போ என்னடனா போர்வையெல்லாம் போத்திட்டு வந்திருக்கீங்க? என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க கோலம் இது? உங்களை தாங்க கேட்குறேன், என்னாச்சு? ஏங்க ஏன் இதோ பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. காமாட்சி, தள்ளாட வயசுல நம்ம பையன் நம்மள தாங்கி பிடிப்பான்னு நீ நினைச்ச. ஆனா அந்த பையன் இன்னைக்கு பாடா போடான்னு பேசுறதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போன்னு சட்டையை பிடிச்சி இழுத்து வந்து வாசல்ல தள்ளி விட்டுட்டான். காமாட்சி, தள்ளி விட்டுட்டேன். காமாட்சி, என் மனசுல ஆயிரம் கஷ்டத்தோட நான் தலை சாஞ்சி உட்கார்ந்து இருக்கும் போது என் மனசுல ஆயிரம் கஷ்ட நஷ்டத்தோட நான் இருக்கும்போது என் பொண்ணு கடையோட மகத்தை பார்த்தது என் கவலையெல்லாம் காத்துல கரைஞ்சி போன மாதிரி காணாம போயிடும். காமாட்சி, செத்த பையன் என் சட்டையை பிடிச்சி இழுத்து வந்து வாசல்ல தள்ளி விட்டத என்னால தாங்க முடியல. காமாட்சி, தாங்க முடியல. உங்களுக்காக இந்த நிலைமை, நம்ம பையன் நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு காட்டுலயும் மேட்லயும் கல்ல சுமந்து மண்ணை சுமந்து வெயில் மழைன்னு பார்க்காம படாத பாடுபட்டு கல்லு உடைக்க போய் அந்த பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்த வாழ்க்கை வாழ தெரியாத வாழ்க்கையா? எனக்கு எப்பயுமே நம்ம பையன் நம்மளை காப்பாத்துவான், புள்ள நம்மளை காப்பாத்துன்னு ஒவ்வொரு பெத்தவங்களும் நினைப்பாங்க. ஆனா பொண்ணுங்கிறவன் தாலி கட்டுற வரைக்கும் தான் தாய் தகப்ப ஆதரவுல இருப்பான். கல்யாணம் ஆயிடுச்சா அவ புருஷ வீட்டுக்கு போயிருவான். அதனாலதான் அவளை நம்ம கணக்கே வைக்கிறது இல்ல பெத்தவங்க. ஆனா பையங்கிறவன் ஆயுசு முழுக்க நம்மளை காப்பாத்துவான்னு நாம நம்பி இருந்தோம். ஆனா நம்ம வாழ்க்கையே இப்படி வாழ தெரியாத வாழ்க்கையா போயிடுச்சுங்க. எல்லா பெத்தவங்களுக்குமே ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன், நம்ம பிள்ளைங்க, நம்ம பொண்ணு, நம்ம பேர பேத்தி, நம்ம மருமகன்னு வாழாதீங்க. உங்களுக்காகவும் நீங்க வாழ கத்துக்கங்க. அப்பதான் வாழ்க்கை தெரிஞ்ச வாழ்க்கையா இருக்கும். இல்லன்னா எங்களை மாதிரி வாழ தெரியாத வாழ்க்கையா ஆயிரும். அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னம் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ? அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னம் தனியே
அத்தனை தேவாரம் நீ எனக்கு கோயில் விளக்கே விடியும் கிழக்கே அத்தனை தேவாரம் நீ எனக்கு வண்ணக்கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் வேணும். இது காமாட்சிக்கு மட்டுமல்ல, நீ நான் இவங்க இப்படி எல்லாரும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் வேணும். ஏப்பா கவத்தை எடுக்கிற வேலை பார்க்கலாம், என்ன பண்ணீங்க? அவன் தான் அது கொஞ்சம் பொஞ்சாதி இழந்த துக்கத்தில் அழுதுட்டு இருக்கிறான். நீங்கள் என்ன அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? வாங்கப்பா, ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். ஐயா, அடக்கம் பண்ணலான்னு தான் நினைக்கிறான். அவங்க பையன் கண்ணுக்காக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவனையா வந்து என் பொண்டாட்டிக்கு கொல்லி போடுறது? அவன் வந்து என் பொண்டாட்டிக்கு கொல்லி போட தேவையில்லை, எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன். நாங்கள் உயிரோடு இருக்கும்போது அவனோட கையை எதிர்பார்த்து வாழல. இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். அதனால அவனோட தைவ சாட்சியான எனக்கு தேவையில்லை. கதிரே, நீ சொல்றது வேற யாருக்காக விட்டுறலாம். ஆனால் தாய்க்கு தலைப்பில்லை, தகப்பனுக்கு இளைய பிள்ளைன்னு சொல்கிற மாதிரி உனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. அந்த கண்ணை வந்து தான் காமாட்சி. ஐயா, உசுரோடு இருக்கும்போது பெத்த தாய்க்கு ஒருவேளை சோறு போட துப்பில்லை. அவன் வந்து என் பொண்டாட்டிக்கு கொடபிடிச்சு கொல்லி போடுறது. ஐயா, கொல்லி போடுறேன் கிள்ளி போடுறேன்னு எவனாவது இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த வீட்டில் இன்னொரு இளவுதாயா விழும். என்னைக்கு நான் அறுபட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கிட்டு வெளியே வந்தனோ அன்னைக்கு அப்ப மகங்கிற உறவு அறுத்து போச்சு. ஐயா, நீங்க எல்லாரும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க தானே. உங்களுக்கும் உங்க பிறந்தவளுக்கும் 1000 மன கஷ்டம் இருக்கலாம். ஆனா கூட பிறந்த தங்கச்சி செத்த இளவுக்கு யாராவது போகாம இருந்திருக்கிறீங்களா? மனசுல 1000 கஷ்ட நஷ்டத்தோட நான் தலை சாஞ்சி உட்கார்ந்துருக்கும் போது என் பொண்ணு களமுகத்தை பார்த்தது என் கவலையெல்லாம் காத்துல கரைஞ்சி போன மாதிரி காணாம போயிடும். அப்பேற்பட்ட என் பொண்ணு செத்த இளவுக்கு பொண்ணு செத்து கடைசியா மூஞ்ச கூட பார்க்க வராத அந்த புறம்போக்கு பரதேசி பையன் என் பொண்டாட்டிக்கு கொல்லி வைக்கக்கூடாது. அது நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆஸ்பத்திரியில் சாக கிடக்கும் போது அம்மாவுக்கு கொல்லி போட வான்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னானே, அவன் வந்து என் பொண்டாட்டிக்கு கொல்லி போடக்கூடாது ஐயா, கொல்லி போடக்கூடாது. நீ சொல்றதுலே ஒரு நியாயம் இருக்குது. ஆனா காமாட்சி பொறுத்த வரைக்கும், கலையை பொறுத்த வரைக்கும் உன் பையன் சொன்ன மாதிரி அது மாம்பச்சனம் போனான். ஆனா காமாட்சிக்கு காமாட்சி அவனுக்கு பெத்த தாய். அந்த கண்ணை வந்து தான் கொல்லி போடணும். கதிரே, கண்ணை வந்து தான் கொல்லி போடணும். ஐயா, பெத்த மகனுக்கெல்லாம் அப்ப ஆத்தா இருக்கிற ஞாபகமே 2 தடவை தான் வரும். ஒன்று, அவன் அப்பங்கிட்டையும் ஆத்தா கிட்ட இருக்கிற சொத்தையும் எழுதி வாங்கும்போது. 2வது,
அவங்க செத்ததுக்கப்புறம் கொல்லி வைக்கும்போது, ஏய்யா பையன் வந்து கொல்லி வைக்கணும், பையன் வந்து கொல்லி வைக்கணும்னு சொல்கிறீங்களே, பையனே இல்லாதவங்க செத்தவங்க பணமெல்லாம் என்ன சாக்கடையிலையா கிடக்குது? சுனாமி வந்து பல ஆயிரம் பேர் செத்து போய் கொத்து கொத்தா பொக்களின் வண்டி வச்சு மூடினாங்களே, அது மட்டுமா? பலா போன கொரோனா வந்து ஆஸ்பத்திரியில் தினம் தினம் பல ஆயிரம் பேர் செத்தாங்களே, அவங்களுக்கெல்லாம் எந்த பையனையா வந்து கொல்லி வச்சான்? அடப்போங்க, 2 சுடுகாட்டுக்கு கொண்டு போனால் 1/4 மணி நேரத்தில் சாம்பலை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு போகிறான். பையனா பையன்? ஏங்க உங்களுக்காக வேணாங்க, ஊருக்காக நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். நான் போய் கண்ணனை கூட்டிட்டு வரேன். அவன் வந்தானா நான் சொல்றபடி நீங்க கேளுங்க. காமாட்சிக்கு கண்ணனை கொல்லி போடணும். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி அவன் வரலினா உங்க மக கண்ணனுக்கு நடக்கிற எந்த விசேஷத்தையும் இந்த ஊர் மக்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. பண்ணியற நீங்க பாடி தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு வந்துருங்க, கண்ணனை கூட்டிட்டு வந்துடுறோம். அப்படி வரலினா நீங்களே கொல்லி போட்டுருங்க. சரிப்பா, போய் பாட்டு வாங்க. என்ன ஊர் பெரியவங்களாம் சேர்ந்து வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? விமலா, நான் கண்ணனை பார்க்கணும். அவர் உள்ளதான் இருக்காரு. ஆமா, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. இல்லம்மா, இது ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உன்கிட்ட சொல்ற விஷயம் வந்தா நான் உன்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன். இது ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைம்மா, அதனால உங்க வீட்டுக்கார வர சொல்லு, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். கண்ணனோட அம்மா செத்துட்டாங்கம்மா, செத்துட்டாங்க. அதனால காரியம் பண்றதுக்கு கண்ணை வரணும்லம்மா, அத சொல்றதுக்கு தான்மா நான் வந்தேன். இல்லையே, அவங்க அம்மா செத்து போனது என் வீட்டுக்காருக்கு நல்லாவே தெரியுமே. தெரிஞ்சும் ஊர்ல ஏதாவது இருக்கிற பெரியவங்க வந்து நம்மளை கேட்டா நம்ம ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுவோன்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரு. ஆனா எனக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. பாருங்க, அவர் வீட்டுக்குள்ள தான் இருக்காருன்னு நான் உண்மையை சொல்லிட்டேன். அவரு தெரிஞ்சுதான் வர வேண்டான்னு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஏமா, அவன் புருஷன்தான் புத்தி இல்லாம இப்படி பேசுறானா? நீனாச்சு ஒரு புத்திமதி சொல்லி அனுப்ப வேண்டாமா? எதுக்கு வரணும்? இல்ல எதுக்கு என் புருஷன் வரணும்ன்ற? அவர் தங்கச்சி செத்து போச்சுல்ல, அன்னைக்கு அவர் வந்து நின்னாரு. அப்ப என்ன சொன்னாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம்? இவ செத்ததுக்கு என் புருஷன் தான் காரணம்னு சொன்னாங்க. இனி அடுத்து அவங்க ஆத்தா செத்து போனதுக்கு அனுப்பிச்சு விட்டா எங்க ஆத்தாலையும் கொண்டது என் புருஷன் தான் சொன்னதுக்கு எதுக்குங்க தேவையில்லாத வேலை? இங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். எந்த நாய் பொழைச்சாலும் சரி செத்தாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு அக்கறைண்டா நீங்க போங்க. ஏமா, உன் வீட்டுக்காரர வர சொல்லு, ஒரு வார்த்தை அவன் நேரில் நின்று சொல்லிட்டு போயிடுறேன். டாயா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ பெரிய மனுஷன் தானே, பெரிய நாட்டம் பண்ண வந்துட்ட. நான் உன்னை கூப்பிட்டேன். இங்க பார், என் புருஷன் வரமாட்டாரு. அந்த பொம்பளை மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீ போய் கொள்ளு. தேவையில்லாம இங்க நின்றுட்டு இருக்காது. போங்க வெளியே மேல. தப்புதாம்மா, தப்பு. வீடு தேடி வந்து உன்னை சொன்ன பாரு, எனக்கு தப்புதாம்மா. 1000 தான் இருந்தாலும் ஒரு பெத்த பையன் ஒரு அம்மாவுக்கு கொல்லி வைக்கலினா இந்த ஊர் உலக 4 பேர் தப்பா பேசணும் தான் உன்னை தேடி வந்தேன். ஆனா நீ இப்படி பேசிட்டு இல்ல. பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேன். போன்னு சொல்லிட்டல, போயா மேல வீட்டு விட்டு வெளியே வந்துட்டானு. கொல்லி பையன் மாற வைய பொம்பளையாடி நீ எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரியே கத்திட்டு இருக்கிற.
மாமா யார் வந்துட்டு போனாங்க? இல்லை, தெருநாய் ஒன்று தெரியாம வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அதான் போய் தொலைட்டுமேனு கத்திட்டு இருந்தேன். யாரடி வந்தா? என்ன ஆச்சு? அதான் தெருநாய் விஷயம் சொல்றேன்ல, அதை விடுங்க. ஆமா, நீங்க என்ன விஷயமா ஏதோ பேச வந்தீங்க? மாமா இது என்ன கோலம்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய், பெத்த தாய்க்கு கொல்லி போட வர முடியாதுன்னு சொல்லிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கெல்லாம் சாவே வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? டேய், என் மாமியாருக்காவது கொல்லி போட என் மாமனார் இருக்காடா. உனக்கெல்லாம் கொல்லி போட ஆள் இல்லாம நீ எல்லாம் அனாதை பணமா தானே சாக போற. டேய், அவன் ஆசாசியா வளர்த்துற நாய் செத்து போனா கூட அலறான்டா. நீ பெத்த தாய்க்கு கொல்லி போட வர முடியாதுன்னு சொல்லிட்டிய, நீ எல்லாம் என்னடா ஜென்மம்? ஐயோ மாமா, நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. ஏய் விமலா, இங்க என்னடி நடக்குது? சொல்லி தொலையாண்டி. மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா, எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? உங்க அம்மா செத்து போயிருச்சுடா. உங்க அம்மா செத்து போயிருச்சு. ஏண்டா, உன்னை சோத்த போடு சொகத்தை கொடுன்னு கேட்டாங்க. பெத்த பாவத்துக்கு கொல்லி போடுன்னு தானே கேட்டாங்க. அதை கூட உன்னால கொடுக்க முடியலனா நீ எல்லாம் சோறு தான் திங்கறியா இல்ல வேற ஏதாவது திங்கறியாடா? ஐயோ அம்மா, என்னை விட்டு போயிட்டியாம்மா. இந்த பாவியை பார்க்க கூடாதுன்னு ஒரே அடியா போய் சேர்ந்துட்டியாம்மா. மாமா சத்தியமா எங்க அம்மா செத்து போனதும் தெரியாது, ஊருக்காரங்க வந்ததும் தெரியாது. நான் கொல்லி வைக்க வரமாட்டேன்னு சொல்லவும் கிடையாது. ஏய் நீ சொன்னியாடி? நான் ஊருக்காரங்கிட்ட கொல்லி வைக்க வரமாட்டேன் நீ சொன்னியாடி? ஏண்டி உனக்கு நாங்கள் என்னடி பாவம் பண்ணோம்? உங்களத்தின தாலி கட்டின பாவத்துக்கு முதல்ல என் தங்கச்சியை சாகடிச்ச, இப்போ எங்கள் அம்மாவை சாகடிச்ச. இப்படி ஒவ்வொருத்தராக சாகடிச்சு நீ சந்தோஷப்படுறதுக்கு என்னை சாகடிச்சிருடி. நீ அப்போவாவது நிம்மதியாக இருப்ப. ஏய் கண்ணா, உங்க அப்பாவை கத்தியில குத்துனது, கலையை கொலை பண்ணுது எல்லாமே தான் இங்க நிக்கிற பாரு அருமை பொண்டாட்டி. இவளோட அண்ணன் விவேக்கும் என் தம்பி பசுபதியும் தான்டா. கலையை கொலை பண்ணீங்களுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன். நீ போய் உங்க அம்மாவை பாருடா. டேய், போய் உங்க அம்மாவுக்கு என்ன கடமை செய்யணுமோ அதை போய் செய்டா. நான் தான் எதுவுமே செய்யாமல் போயிட்டேனே. கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்கல, செத்து போனதுக்கப்புறம் கருமாதியும் பண்ண போகலை. வாயை கட்டி வயிற்ற கட்டி ஆளாக்குன என் அப்ப வயிற்றுல குத்துப்பட்டு வந்தப்ப துணையாக நிற்க வேண்டி நானே கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன்னு. பெத்த தாய் நெஞ்சு வலி வந்து படுத்திருந்தப்ப போய் கூட பார்க்கல. இன்னைக்கு செத்து போய் பாடையில் போகிறப்ப அவங்க நெஞ்சு மேலே படுத்து அளவு கூட முடியாத பாவை ஆயிட்டுன்னு. நீ கஞ்சியை குடிச்சிட்டு அன்னத்தை அள்ளி அள்ளி ஊட்டி வளர்த்ததுக்கு உனக்கு கொல்லி போட முடியாத பாவி ஆயிட்டனேம்மா, பாவி ஆயிட்டனே. தாய்ப்பால் கொடுத்ததுக்கு பதிலா நீ அன்னைக்கே கள்ளிப்பால் வச்சு என்னை சாகடிச்சிருந்தீனா உனக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமாமா? டேய் கண்ணா, இங்க அலறதுக்கு சுடுகாட்டில் போய் உங்க அம்மா காலடியில் அழுவிடா. உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு கொல்லி போடுறதுக்கு முன்னாடி நீ போய் கொல்லி போடுற கண்ணா. எங்க அப்பாவும் அம்மாவும் உன் பண்ணையில் வேலை செஞ்ச ஒரே காரணத்துக்காக தான் உன்னால அவங்கள மாமனாராவோ மாமியாராவோ ஏற்றுக்க முடியல. அப்படிப்பட்ட உன்னை மேல் என்னால் பொண்டாடி ஏற்றுக்க முடியாதுடி. குடுடி, நான் கட்டின தாலியை கொடு. போடி போ, கட்டின புருஷனே கட்டின தாலி அறுத்துட்டான்னு போய் கேஸ் கொடுடி போ.
பாருமா அம்மா, உன் புள்ள கண்ணை வந்திருக்க பாருமா. என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே. பாலந்தேனு கலந்து எனக்கு ஊட்டி விட்டுட்டு இன்னைக்கு கொல்லி போட முடியாத பாவி ஆயிட்டேனேம்மா. அம்மா, நான் வெளியே போயிட்டேனா எப்போ வருவேன்னு எட்டி எட்டி பார்ப்பியாம்மா. உன் பக்கத்துலேயே நின்று அழுவுறமா பாருமா. அம்மா பாருமா. தம்பி, இது உன் அம்மாவோடது இல்லை, என் பொண்டாட்டி காமாட்சி. இது நீ யாருக்குன்னு அடையாளம் தெரியாம அழுதுகிட்ட இருக்கிற. அப்பா நான் தான். ஏய், நீ அம்மா வேணும்னு அழுகுற, ஆனா உனக்கு அம்மா கிடைக்கல. என் பொண்டாட்டிக்கு மகா வேணும்னு உசுரா கிடந்தான். ஆனா அந்த பையன் கடைசியா கொல்லி வைக்க கூட வரலப்பா, கொல்லி வைக்க கூட இல்லை. தம்பி, உங்க அம்மாவை அந்த பக்கம் யாராவது எழுதியிருப்பாங்க, அங்க போய் பாருப்பா. அப்பா நான் தான்ப்பா உங்க பிள்ளை கண்ணுப்பா. சாமர்த்தோட உனக்கு என்னடா அருகதி இருக்குது? ஏய், நீ அம்மா அம்மான்னு அழுகுறியே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஆடு மாடுங்க கூட அம்மாண்டதான்டா கத்துது, அதுக்கு கூட தாயை காணமுன்னா 2 நாளைக்கு அழுகுது. அதுகளுக்கு இருக்கிற பாசம் கூட உனக்கு உன் அம்மா மேல இல்லாத போச்சேடா, இல்லாத போச்சு. டேய், அம்மா செத்து போய் கொல்லி வைக்க வான்னு கூப்பிட்ட போது நான் வரமாட்டேன்னு சொல்லியே, அன்னைக்கு உனக்கு அம்மா இருந்தது தெரியலையா? அவ நெஞ்சு வலி வந்து உசுருக்கு போராடிட்டு இருக்கும்போது உனக்கு அம்மா இருந்தது தெரியலையா? மாமா, தப்பெல்லாம் என் மேலதான் மாமா. மாமா, ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன் மாமா. மாமா, இந்த வயசுல எனக்கு புத்தியே இல்லை. எனக்கு என் புருஷன் மட்டும்தான் முக்கியம் நினைச்சு நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன் மாமா. மாமா, என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, நீங்க சின்ன பிள்ளைங்க தான், உங்களுக்கு சொல்லித்தர ஆள் இல்லதான். ஆமா, நீ காதலிக்கும் போது உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அதே அப்பனுக்கு ஆத்தாளையும் வீட்டை விட்டு துரத்துனியே, அதை யார் சொல்லி கொடுத்தா? அப்பனையும் ஆத்தாளையும் வீட்டை விட்டு துரத்தும் போது மட்டும் உங்களுக்கு யாரையும் சொல்லித்தர தேவையில்லை. ஆனா அதே மாமனார் மாமியாருக்கு சோறு போடுறதா இருந்தா மட்டும் உங்களுக்கு 4 பேர் வந்து சொன்னாதான் தெரியும். நீங்க காதலிக்கும் போது உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல பாடமா சொல்லி தராங்க, அதை மட்டும் கரெக்டா கத்துக்கிறீங்களே. அப்பா, எங்களுக்கு வாழ்க்கை வேறு படிப்பு வேறு யாரும் சொல்லி தரலப்பா. ஏண்டா இப்படி போடி பேசுற? தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை செல்விக்க மந்திரம் இல்லைன்னு உனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்கள்லாம் இதே ஊர்ல தான்டா இருக்காங்க. ஏய், எங்களை கோயிலா நினைக்காட்டியும் போகுது, எங்க பேச்ச மந்திரமா மதிக்காட்டியும் போகுது. வயசான காலத்துல எங்களை கொடுமைப்படுத்தாம விட்டாவே உங்களுக்கு
கோடி புண்ணியமாக போகும்டா, கோடி புண்ணியமாக போகும். அன்னையும் பிதாவும் முன்னறிய தெய்வம்னு நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது உனக்கு சொல்லித்தரல. எங்களை கோயிலாக நினைக்க வேண்டாம். வயசான காலத்தில் எங்களை வீட்டை விட்டு தெருவுக்கு அனுப்பாமல் இருந்தாலே போதுண்டா, அனுப்பாமல் இருந்தாலே போதும். வாயை கட்டி வயத்தை கட்டி கடனை உடனே வாங்கி உங்களை படிக்க வச்சா உங்கள் பேருக்கு பின்னாடி பிஏ எம்ஏன்னு பெருமையாக போட்டுக்கிறீங்களேடா. நீங்கள் எத்தனை பேர் அதே அப்பா அம்மா கஷ்டப்பட்டு காப்பாற்றுனாங்கன்னு சோறு போட்டிருக்கிறீங்க. ஏண்டா பெத்த தாய் செத்ததுக்கப்புறம் சோறு போடுறீங்களே, அதே பெத்த தாய் உசுரோடு இருக்கும்போது கால் வயிறத்துக்கு கஞ்சி ஊற்ற மாட்டேங்கிறீங்களாடா, கஞ்சி ஊற்ற மாட்டேங்கிறீங்களே. ஏய், நல்லபடியா உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் பொழைக்கிற வழியை பாரு. நான் ஏமாந்த மாதிரி உன் பொண்டாட்டிக்கிட்ட ஏமாந்துடாத. அது வாழ தெரியாத வாழ்க்கையா போகுண்டா, வாழ தெரியாத வாழ்க்கையா போகும். அப்பா கல்லோடிக்க வேண்டாம்ப்பா, அது உங்க உயிருக்கு ஆபத்துப்பா. என் பொண்டாட்டியே என்னை விட்டு போயிட்டா, எனக்கு மட்டும் இங்கே என்னடா வேலை? நானும் அவன் போன இடத்துக்கு போய் சேர்ந்துறேன்டா, சேர்ந்துறேன். காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக, கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீக, ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக, கையாலாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை வெட்டீக. அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். நாம் பிறந்த செய்தியத்தான் ஊரை கூட்டி சொன்னீங்க, காது குத்துனா வலிக்கு முன்னு கண்ணரண்ட மூடு நீங்க, கறி குழம்பு பிடிக்கும் முன்னு கடன் வாங்கி செஞ்சீங்க, கடங்காரனா பிறந்த என்ன பார்த்து பார்த்து நொந்தீக. அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். இருந்ததுக்கு அப்புறம் காக்காய்க்கு சோறு போடுறது கூட உயிரோடு இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டு நல்ல விதமாக குடும்பத்தை கொண்டு போகணுங்கிறது தான் இந்த நாடகத்தோட கருத்து.
அனைவருக்கும் நன்றி. இந்த நாடகத்துக்கு மேடை அமைத்து கொடுத்த வெங்கரியம்மன் சீன் கம்பெனிக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக மிக மிக நன்றி. எங்களுக்கு 5 வருடங்களாக மியூசிக் அமைத்து கொடுத்து எங்களை ஊக்குவிப்பு கொண்டிருக்கிற சந்திரமதி அண்ணனின் நட்புக்கு ரொம்ப நன்றி. ஹலோ, இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்திற்கு சிறப்பாக ஒளி என்று ஒளி அமைத்து கொடுத்த வெங்கரியம்மன் சீன் கம்பெனிக்கும், இந்த நாடகத்திற்கு இசையமைத்து கொடுத்து எங்களையெல்லாம் ஊக்குவித்த சந்திரமதி அவர்களுக்கும், எங்களது நாடகத்திற்கு அதாவது மகளாகவும் தாயாகவும் நடித்த அனைத்து நடிகை சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஹலோ, இந்த சரஸ்வதி அவர்களுக்கும் சுமித்ரா அவர்களுக்கும் பிரியா அவர்களுக்கும் மற்றும் இங்கே எங்களுக்கு ஷீன் கம்பெனி அளித்து கொடுத்த வெங்கரியம்மன் மதி அவர்களுக்கும், இசையமைப்பு நடத்தி கொடுத்த எங்கள் சந்திரமதி அவர்களுக்கும், டைரக்டர் சதீஷ் அவர்களுக்கும், எங்களுக்கு குட்டமணிப்பு கோயிலிருந்து வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை தந்த கனலுக்கும், அவரோட வந்த அனைவருக்கும், எங்களது செல்வி விநாயகர் கலை மன்றத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணங்கி மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.